இன்னும் 2 இயர்ஸ் அதில் ஆக்ஷனே இல்லையே மேடம். சி 1 இயர் கீழே இருந்தாலே நிறைய பேர் வாங்கிடுவாங்க. 1 இயர் மீன் ரிவர்ஷன்னாலே மீன் ரிவர்ஷன் இந்த இன்டர்நெட் ட்ரேடர்ஸ்லாம் வந்து யாருமே 1 hour கேண்டில்லாம் ஓடி போயிடுவாங்க நினைக்கிறேன். 1 hour கேண்டில் ஒர்க்ஸ் வெரி வெல். ட்ரெண்ட் இஸ் டவுன் மேடம். ட்ரெண்ட் மீன் வந்து மேட் அப் ட்ரெண்ட்ல இருந்து மேட் அப் பயந்து. நீங்க ₹1 வாங்குறீங்க, அது ₹10 போக போதுன்னா கூட நம்ம ₹2 வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரேட் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பினான்சியல் எக்ஸ்பர்ட் வெங்கடேசன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? ஆல் குட் மேடம். சரி, இப்போ மார்க்கெட்ல ரீசெண்டா வந்து நம்ம எஃப்ஐஐஸ் அவுட்ஃப்ளோஸ் வந்து குறையறத பார்க்க முடியுது. எதனால வந்து எஃப்ஐஐஸ் அவுட்ஃப்ளோஸ் வந்து குறைஞ்சிருக்கு? மேடம், மார்க்கெட் 2 இயர்ஸா கீழே தான் இருக்கு. எஃப்ஐஐஸ் அவுட்ஃப்ளோஸ் குறையுதுன்றத விட ஃப்ரெஷ் இன்ஃப்ளோஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. எஃப்ஐஐஸ் இந்த மந்த் அட்லீஸ்ட் 8 to 10 days நெட் பாசிட்டிவ் வாங்கியிருக்காங்க. அது பெரிய சைன். இந்த மந்த் முடிஞ்ச அப்புறம் எஃப்ஐஐ நெட் பை மந்த் எண்ட் வந்துருச்சுனாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்ல நம்ம வெளியே இருந்தாக்கா வேஸ்ட். எஃப்ஐஐ வந்தப்புறம் கண்டிப்பா மார்க்கெட் அங்கே மேலதான் போகும். அதுல மாற்று கருத்து. இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிஐஎஸோட இன்ஃப்ளோஸ் மார்க்கெட்ல இப்ப அதிகமாக இருக்கு. ஆனா நிறைய பேர் வந்து ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. ஏன் சார் ஸ்மால் கேப்ல மட்டும் இவ்வளவு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு? இன்னும் 2 இயர்ஸ் அதுல ஆக்ஷனே இல்லையே மேடம். சி 1 இயர் கீழே இருந்தாலே நிறைய பேர் வாங்கிடுவாங்க. 1 இயர் மீன் ரிவர்ஷன்னாலே மீன் ரிவர்ஷன் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 18% வச்சுக்கோங்களேன். 1 இயர் கீழே இருந்தாலும் அட்ராக்டிவ். 2 இயர்ஸ் கீழே இருக்கு. அதனால மணி இஸ் கோயிங் இன்டு ஸ்மால் கேப்ஸ். பிளஸ் அந்த ஸ்மால் கேப்ஸோட பியும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. பி அட்ராக்டிவா இருக்கு. பிளஸ் இபிஎஸ் many companies shares EPS has gone up. So அதனால தான் வந்து ஸ்மால் கேப்ல நிறைய மணி is moving in. அதே சமயம் லார்ஜ் கேப்போட அவுட்ஃப்ளோஸ் வந்து குறைவா இருக்கு. எல்லாருமே ஸ்மால் கேப் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு லார்ஜ் கேப்பை அப்படியே விட்டுட்டாங்களா? லார்ஜ் கேப் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லையா? சி மேடம், எல்லாருக்கும் வந்து எல்லா ஃபண்ட்ஸும் இருக்கு. பட் ஸ்டில் லார்ஜ் கேப் ப்ரிஃபர் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்மால் கேப் ஸ்டில் சர்டன் பர்சன்டேஜ் தான். பெரிய அளவுல மாஸ் பையிங் ஸ்மால் கேப்ல வரல. இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ற பேச்சு வருது தவிர ஆக்ஷன் வந்து ஒரு சில பேர் தான் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஜென்ரலா நம்ம இப்போ நான் ஒரு 10 பேர் கிட்ட பேசினா ஒரு 8 பேர் ஸ்மால் மிட் லார்ஜ் மிக்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ஸ்மால் கேப் தான் பெஸ்ட்னு எக்ஸ்பிளைன் பண்றது 1 hour ஆகும். ஸோ அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. தெரியும் ஸ்மால் மிட் லார்ஜ் கேட்கறாங்களே, கலந்து கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க பிசினஸ்க்காக. பட் நத்திங் ராங் அபவுட் இட். பிகாஸ் அவங்க ரிஸ்க் அப்படைட் அதுதான். அதனால அட்வைஸரும் ஓகேன்றாங்க. நம்ம யாரும் தப்பு சொல்ல முடியாது. பட் ஒரு 3 இயர்ஸ் மார்க்கெட்ல இருந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வந்து இது வந்து தனியா நிற்கும் ரிட்டர்ன்ஸ்ல. அப்போ திரும்பி எல்லாரும் வருவாங்க. அப்போ மார்க்கெட் கரெக்ஷன் வரும். அதான் சைக்கிள். இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு எந்த ஃபண்ட்ஸ் பெஸ்டா இருக்கும்? இல்ல ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் இது எல்லாமே கம்பைன் பண்ணி அசட் அலோகேஷன் பேட்டர்னே வச்சுக்கலாமா? அதான் மேடம், இப்போ வந்து சி தி ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நீங்க சொன்ன மாதிரி மல்டி அசெட் ஃபண்ட் தான். சி நீங்க உங்ககிட்ட வந்து ₹10 சர்ப்ளஸ் இருக்குனாக்கா ஒரு 50% ஈக்விட்டி, அதாவது 50% டெட் ஸ்பிட் பண்றதுக்கு பதில் ₹10 தூக்கி அசெட் மல்டி அசெட் ஃபண்ட்ல போட்டுறீங்க. போட்டுட்டு உங்க மண்டியை பிச்சுக்கு போட்டு ஓகே. நிறைய பேர் இண்டெக்ஸ்ல போட்டுக்கிறாங்களா, மண்டியை பிச்சுக்க மாட்டேன்ட்டு. அந்த மாதிரி இதுல போட்டீங்கன்னாக்கா அசெட் அலோகேஷன் அதுவே பார்த்துக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வேணுன்றவங்க அதை அடாப்ட் பண்ணலாம். நான் அக்ரெசிவ் இன்வெஸ்டர், எனக்கு எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா வேணும் அப்படின்றவங்க ஸ்மால் கேப் தான். ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் டு எக்ஸ்டென்ட். ஓகே. ஸோ அதனால வந்து அக்ரெசிவ் இன்வெஸ்டர் ஐ வாண்ட் டு மேக் மணி. ஐ மீன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஸோ அக்ரெசிவா இருக்கிறவங்க ஸ்மால் கேப் வரலாம். எனக்கு அக்ரெஷன் எனக்கு வந்து மாடரேட் ரிட்டர்ன் இருந்தால் போதும். ஐ கான்ட் ஹேண்டில் வாலட்டிலிட்டினாக்க மிட் லார்ஜ் ஸ்மால் பிளஸ் ஒரு மல்டி கேப் ஒரு ஃபிளெக்ஸி கேப் 5 இருந்தா எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க வந்து எல்லாத்தையும் ஈக்குவலா பிச்சு போட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த வாலட்டிலிட்டியால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா மல்டி அசெட் ஃபண்ட் ஸ்லோவா தான் போகும், பட் ஸ்டெடியா போயிட்டு இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்க்கு ஆல்டர்னேட்டா நம்ம வந்து மல்டி அசெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் வரலையே, என்ன சார் காரணம்? இல்ல ஹைபிரிட்ஸும் பண்ணலாம், அதான் சொல்றேன். சி அதான் உங்களுடைய வாலட்டிலிட்டி நேச்சர் அக்செப்ட் பண்றது தான். எனக்கு ஓகே, எனக்கு டெட்டை வேணும், ஈக்விட்டி வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா வேணும்னாக்கா ஹைபிரிட் தான். காம்பினேஷன் ஆஃப் டெட் அண்ட் ஈக்விட்டினாக்கா
ஹைபிரிட் தான். ஸோ அது வந்து ஒரு இட்ஸ் லைக் ஒன் பார்ட் ஆஃப் மல்டி அசெட் சொல்லலாம். எல்லாமே இருக்கு. பட் இதுல வெறும் டெட் அண்ட் ஈக்விட்டி தான் இருக்கும். 2% தான் இருக்கும். 70% டெட், 20% ஈக்விட்டி இருக்கும். டெட்ல ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்கும், ஈக்விட்டியில ஒரு ஆல்ஃபா ஜெனரேட் பண்ணுவோம். ரெண்டு ஆவரேஜ் பண்ணா பண்ணுவோம். இதுதான் வந்து சாராம்சம். எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா லைக் 9% 11-10% 1% வரும். அவ்வளவுதான். 16-17 ரொம்ப 10 to 11% ஆவரேஜா வர வாய்ப்பு. இப்போ யுஎஸ் ஈரான் வார் இன்னும் முடிஞ்ச பாடே இல்ல. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா வார் மாதிரி இந்த யுஎஸ் ஈரான் வாருமே வந்து போயிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த வாரையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு 2 month வந்து ரொம்ப ட்ரபிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸும் அந்த அளவுக்கு நமக்கு பெரிய இம்பாக்ட் இப்போ வரைக்கும் கொடுத்த மாதிரி தெரியல. ஏறிச்சு, சவரனுக்கு 4000 ரூபாய் கிட்டத்தட்ட ஏறிச்சு. ஸோ கோல்டோட பிரைஸ் இப்படியே தான் இருக்குமா இல்ல கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு? ட்ரெண்ட் இஸ் டவுன் மேடம். ட்ரெண்ட் முன்ன வந்து மேட் அப் ட்ரெண்ட்ல இருந்தது. மேட் அப் பயந்து ஒரு பைத்தியகாரத்தனமான அப் ட்ரெண்ட்ல இருந்தது. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகே, இஷ்டத்துக்கு மேல போயிட்டே இருந்தது அது பாட்டுக்கு. இப்போ சம் சென்ஸ் இஸ் ப்ரிவைலிங் இன் கோல்டு. ஸோ இட் இஸ் டேக்கிங் நேச்சுரல் பாத், பட் த ட்ரெண்ட் இஸ் டவுன். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இது வந்து இன்னும் கொஞ்சம் போர் மேகங்கள்லாம் மறைஞ்ச அப்புறம் கோல்டுக்கு வேலை கிடையாது. ஆல்ரெடி கோல்டு வாங்குறோம்னா வாங்கி வித்து ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. அவங்க திருப்பியும் உள்ள வரணும்னாக்கா கோல்டு பத்தி யாரும் பேசாம இருக்கணும். கோல்டு ஒரு 15-20% கீழே வரணும் ஆயிலேருந்து. இப்போ அவ்வளோ கீழே தான் இருக்குது. பட் பெரிய அளவில் வரணும். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏதாவது சான்ஸ் இருக்கு வாங்குறதுக்கு. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, கோல்டுக்கு இல்லை, சில்வருக்கும் இல்லை. அப்ப இப்போதைக்கு புதுசா வந்தா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா? கோல்டு 0 as of now. Okay. Gold is allocation. Very high probability you will get minus 10-15% in 1 year. Or even within 2 to 3 months. இப்போ நெக்ஸ்ட் 6 மந்த்க்கு மார்க்கெட் எப்படி சார் இருக்கும்? பட் மார்க்கெட் இந்த மார்க்கெட்ல என்னன்னாக்கா கீழே விழுனால நல்லா தான் இருக்கு. விழவே மாட்டேங்குது மேடம். ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்ல இருந்து 50-day மூவிங் ஆவரேஜ் நிக்குது. அப்படியே 21-day மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்ல அங்க நிக்குது. இன்னைக்கு அது கீழே க்ளோஸ் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ அதனால இன்டாக்ட் தான். ஸோ என்ன ஒரு லெவல் இருக்கு, ஒரு 424, 450, 475 மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுனாக்கா ஃப்ரெஷ் லெக் ஆஃப் மூவ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பட் பெரிய மொமெண்டம் தெரியல. ஐ திங்க் எஃப்ஐ மொல்லமா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு மொமெண்டம் வந்து அக்டோபர்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், ரிசல்ட் மந்த்ல. ஸோ அதனால வந்து ரிசல்ட்ஸ்லாம் கூட நிறைய கம்பெனிக்கு நல்லா இருக்கு. அதனால வந்து மொமெண்டம் இப்போ தெரியாதுன்னு நினைக்கிறேன். அக்யூமுலேஷன் அண்டர் இருக்கு ஸ்லோவா. பட் எஃபெக்ட் அப்புறம் தெரியும் நினைக்கிறேன். பட் we have to stay in this market, pump in money. இப்போ புதுசா இன்ட்ராடேல ட்ரேட் பண்ற பிகினர்ஸ்க்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? புதுசா ட்ரேட் பண்ற பிகினர்ஸ்க்கு இன்ட்ராடே பண்ணாதீங்கன்னு தான் பெஸ்ட் அட்வைஸ். பட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எதுக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். என்ன பண்ணாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம நீங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், எனிதிங் யூ நீட் a strategy. Any strategy for trade, you need 3 things: entry price, stop loss. இது 3 எழுதி வச்சுட்டு அப்புறம் நீ லாங் போகலாம், ஷார்ட் போகலாம், என்ன பண்ணலாம். அது 3 எழுதி வைக்காம மார்க்கெட் கடகடன் வாங்கினா வேலைக்கு. நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்லாம் வந்து யாருமே 1 hour கேண்டில்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. 1 hour கேண்டில் ஒர்க்ஸ் வெரி வெல், பட் தே வில் நாட் லைக் 15 minutes அகைன் வெரி வெரி ரொம்ப வால்டைலா இருக்கும். ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ தே ஷுட் ஸ்டார்ட் வித் 1 hour கேண்டில். அந்த 1 hour கேண்டிலுமே வந்து the previous candle 1 hour candle red candle இருந்து அடுத்த candle green candle மேல க்ளோஸ் ஆச்சுனாக்கா you can enter a trade. You may make decent 1 or 2% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க வந்து நிஃப்டிலயும் ஒர்க் அவுட் ஆகும். அதுல ரிவர்ஸா இருக்கு. ஒரு லார்ஜ் green candle இல்ல green bar, அது கீழே ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுனாக்கா then reversal, அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, சோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெரிய சேதாரம் இல்லாம நடக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்க ஆப்ஷனே வாங்கலாம். ஆப்ஷன் வாங்கி இந்த ட்ரேட் பேஸ் பண்ணி நீங்க ஆப்ஷன் வாங்கினாக்கா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணீங்கன்னாக்கா ஒரு 10 ரூபா வாங்கின ஆப்ஷன் 16 ரூபாய் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பட் வந்தோன்னா ஆர்டர் போட்டு வச்சிருக்கோம். அது 16 போகும்போது பார்த்துட்டு தான் திருப்பி 14 வந்துடும். நிறைய பேர் ஆப்ஷன் வாங்கும்போது நினைப்பாங்க மல்டி பேக்கர் எதிர்பார்ப்பாங்க. மல்டி பேக்கர்னா ஷேர் 50 ரூபா வாங்கி 500 ரூபாய்க்கிற மாதிரி ஆப்ஷன் 1 ரூபாய் வாங்கி 10 ரூபாய்க்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் அந்த பேரை நம்ம பண்ண முடியாது. நம்ம இருக்கவும் மாட்டாங்க. இப்போ நீங்க 1 ரூபாய் வாங்குறீங்க, அது 10 ரூபா போகுதுன்னா கூட நம்ம 2 ரூபாய் வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகும். நம்மளால பண்ண முடியாது. யார் பண்றாங்கன்னு தெரியல. அது ஆக்சிடென்டல் நிறைய பேர் நடக்குமே தவிர டாக்டிக்கலா ஸ்ட்ராட்டஜிக்கா நடக்காது. அதுக்கு இன்ட்ராடேக்கு ஒரு கேபிட்டல் அலோகேஷன் பண்ணணும். அந்த கேபிட்டலும் நீங்க 3 பிரிக்கணும், 2 3 பிரிக்கணும்.
ஸோ இன்ட்ராடே பண்றதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணும். உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி பிரேக் அவுட் 15 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணலாம், ஓப்பனிங் டே ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணலாம். பட் அதான் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் கேண்டில் பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் கேண்டில் லோ கட் பண்ண வெளியே வந்து. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் செகண்ட் 15 மினிட்ஸ் எது ட்ரேட் பண்ணாலும் சரி, அது ஒரு எந்த கேண்டில் என்டர் பண்றீங்களோ அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ கீழே வந்தா வெளியே வந்து. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணனாக்கா, ட்ரேடிங் 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு மூணு கேண்டில் மேல போனோம், லோல இருந்து ஒரு ஃபிபனாச்சி போட்டுக்கணும். லோல இருந்து இப்போ 100 to 110 போகுதுனாக்கா, 3 கேண்டில் 103 106 110 போகுதுனாக்கா 100 to the swing high ஒரு ஃபிபனாச்சி போட்டீங்கன்னாக்கா அந்த 23.6 நீங்க பையிங் போட்டு வைக்கணும். பையிங் போட்டு வச்சீங்கன்னாக்கா அங்க வந்து மேல போக வாய்ப்பு இருக்கு. அந்த பையிங் ட்ரிகர் ஆனா ஸ்டாப் லாஸ் அந்த 100 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இது வேலை செய்யும். மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர்லாம் நம்ம சொல்ல முடியாது. மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் சொல்ல முடியாது. ஸோ RSI கிராஸ் above 50 above சென்ட்ரல் லைன் 1 ஹவர்ல வேலை செய்யும். நல்ல 1 ஹவர்ல வேலை செய்யும். RSI கிராஸ் above 60 1 ஹவர் கேண்டில் கிராசிங் above RSI 60னா 65ல போய் நிக்க கூடாது, 62 63ல இருக்கணும். நெக்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டிலா இருக்கணும். ப்ரீவியஸ் கேண்டில் லோ பிரேக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ நீங்க வந்து அந்த அடுத்த 1 ஹவர் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ரெட் கேண்டில் நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் மேக் a profitable trade. பட் எவ்வளவு வரும்னு யாருக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இப்போ நான் இப்போ சொன்ன தெரியுங்களா, இந்த மாதிரி நீங்க ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி கையில வச்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கு என்ட்ரி பிரைஸ் எக்ஸிட் பிரைஸ் வச்சுக்கணும். இப்போ ஃபிபனாச்சி போடும்போது ஃபிபனாச்சி பிரைஸ் தான் என்ட்ரி பிரைஸ். ஸ்டாப் லாஸ் அந்த 100 ஸ்விங் லோ. டார்கெட் ஃபிபனாச்சி ப்ரொஜெக்ஷன் தான். ஸ்விங் ஹை வச்சுக்கலாம், 110 வச்சுக்கலாம், இல்ல 100 அது மேல ஒரு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வச்சு பண்ணீங்கன்னா தான் நீங்க பண்ணணும். பிளஸ் அதை தவிர இந்த மாதிரி சிமுலேஷன்ஸ் கொடுக்குற வெப்சைட்ஸ் உங்களுக்கு தெரியணும். எந்த கேண்டில் அப்போ 60 கிராஸ் ஆகுதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பார்க்கணும். கூகுள் பண்ணி உங்களுக்கு என்ன அந்த ட்ரேட் பார்த்துட்டு அதுக்குன்னு சில வெப்சைட்ஸ் இருக்கு. அவெல்லாம் பெய்டு வெப்சைட்ஸ் தான் இருப்பான், ஃப்ரீயா கொடுக்க மாட்டான். அதுல போயிட்டு நம்ம பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சிக்னல்ஸ் அதுல சிக்னல் கொடுக்காது. நம்ம கண்டிஷன் எழுதி இது வர வச்சு ஒரு சில ப்ரீசெட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அங்கேயே. அந்த மாதிரி வெப்சைட் நீங்க தேடி பிடிச்சி அதை பேஸ் பண்ணி நீங்க அதுல வரும் உங்களுக்கு RSI 60 வரும். ஃபிபனாச்சினா வராது, நம்ம பார்க்கலாம். ஃபிபனா கண்டுபிடிக்கணும். அதுல RSI பேஸ் வரும், மூவிங் ஆவரேஜ் வரும், அந்த கேண்டில் ஸ்டிக் வரும், என்கல்ஃபிங் புல் மாதிரி வரும், அதுலயே இருக்கும் அதுல. ஸோ அந்த மாதிரி கிடைச்சதை வச்சு பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா உலகமே இன்டர்டே பண்ணிட்டு 3:30 மணிக்கு படுத்து சாயங்காலம் 6:30 மணிக்கு எழுந்து ஜாலியா இருக்கும். ஓகேங்களா? அது சுலபமே கிடையாது. மார்க்கெட் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.